நற்றுணையாவது நமசிவாயவே. ஆண் குழந்தை பாக்கியம் அருளக்கூடிய அபிராமி அந்தாதி பாடலை பற்றி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆணோ பெண்ணோ நல்ல வகையில் நமக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் நினைக்கக்கூடிய தம்பதிகள் நிறையா இருந்தாலும், சில பேருக்கு குழந்தை முதலில் பிறந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்து அடுத்தது பிறக்கிறது ஒரு ஆண் குழந்தையாக இருக்குமேங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பவர்களுக்கு முருகப்பெருமான் போல ஒரு அழகுள்ள அறிவுள்ள ஒரு குழந்தை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நிறைய பேர் நிறைய விரத முறைகள் வழிபாடுகள் பூஜைகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் இதில் இந்த அபிராமி அந்தாதி பாடலிலே அபிராமி பட்டர் தன்னுடைய 65வது பாடலிலே ஆண் குழந்தையாகிய ஆறுமுகப் பெருமான் முருகப்பெருமான் அவதரித்த ஒரு அற்புதமான ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடல் வரிகளை 65வது பாடலிலே தந்திருக்கிற காரணத்தினால் இந்த பாடலை நாம் நித்திய பூஜையின் போது பாராயணம் செய்து தொடர்ந்து படித்து கொண்டு வந்தால் இறைவனுடைய அனுகிரகத்தினால் நிச்சயமாக ஆண் குழந்தை பாக்கியம் உண்டாகும். இது நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வரணும். எந்த நாள்லையும் செய்யலாம். ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் சொல்கின்ற போது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் வளர்பறை காலமாக இருந்தபோது இதை நம்ம ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ககனமும் புவனமும் காணவிற்காமனங்கம் தகமனமும் செய்த தவப்பெருமார்க்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆக கவனமும் வானமும் புவனமும் காணவில் காமனங்கம் தகனமும் செய்த தடப்பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் 4 மூன்கென தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாகியதென்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே அப்படின்னு சொல்லி அபிராமி அம்பிகையுடைய அருட்பெருமையை அபிராமி பட்டர் தெளிவாக விளக்கமாக சொல்கிறார். அதோடைய அர்த்தம் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது, சூரபத்மன் அசுரர்கள் அவருடைய கூட்டம் எல்லாம் சேர்ந்த தேவர்களுக்கெல்லாம் கொடுமைகள் செஞ்சிட்டு இருக்கிற போது அங்கே அந்த அசுர குலத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக தேவர்கள்லாம் சேர்ந்து சிவபெருமானிடம் முறையிடுகிறார்கள். அதற்காக வராங்க. ஆனால் சிவபெருமான் அங்கே அப்படியே தியானத்தில் யோக நிலையில் இருக்கிறார். சிருஷ்டிகள் எதுவும் உருவாகவில்லை. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாது. எல்லாம் அம்பிகையிடம் போய் கேட்கின்ற போது அம்பிகை ஒரு விஷயத்தை சொல்கிறாள். இவருடைய தியானத்தை தவத்தை கலைக்க வேண்டும், அதனால் மன்மதனை வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ மன்மதனை வர சொல்லும்போது கூட ரதியும் சேர்ந்து வரார். அப்போ தியானத்தை கலைக்க சொல்கின்ற போது அந்த கரும்பு வில்லை கொண்டு மலர்கனைகளால் இந்த மன்மதன் சிவபெருமான் மீது அந்த அம்புகளை ஏவிவிட அது சிவபெருமானுடைய தியானத்தை கலைக்க, அதனால் கோபமுற்ற சிவபெருமான நெற்றிக்கண்ணை திறக்க மன்மதன் எரிந்து சாம்பலாகி விடுகிறான். அந்த சமயத்திலே உயிருக்கு இழந்த இந்த கணவனாகிய மன்மதனை மீட்டு தரும்படி மன்றாடி அழுத வண்ணம் கேட்கிறாள் ரதி. அதனால் மீண்டும் அவனுக்கு உயிர்ப்பித்து கொடுக்கிறார் யார்? சிவபெருமான். அப்படி உயிர்ப்பித்து கொடுக்கின்ற பட்சத்தில் அந்த ரதியோட கண்களுக்கு மட்டும் அந்த கணவனாகிய மன்மதன் தெரிகிற வகையில் உயிர்ப்பித்து கொடுக்கிறாருங்கிறது ஒரு புராணம். இதோடு இந்த பாடலை தொடர்பு வச்சு பார்க்கின்ற போது இப்பேற்பட்ட விஷயம் நிறைந்த கோபம் கொண்ட அந்த கணவனை சாந்தப்படுத்தி இந்த அம்பிகை ஆனவள் செய்த வல்லப செயல் விருப்பமான ஒரு செயலின் காரணமாக அங்கே முருகப்பெருமான் அவதரிக்கிறான் அப்படிங்கிறது அதோடைய கருத்து. ககனமும் வானம் புவனமும் காணவில் காமனங்கம், அந்த வில் அப்படிங்கிறது மலர்கனைகள், காமன் அப்படிங்கிறது மன்மதனை சொல்கிறது. ஆக அப்பேற்பட்ட விசேஷம் வாய்ந்த இந்த பாடலை எவர் ஒருவர் நித்தமும், அதாவது வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் வளர்பறை நாட்களில் இதை விரதம் இருந்து அம்பிகைக்கு சாதாரணமான அபிராமிகளுடைய படத்தை நம்ம வீட்டிலேயே வச்சு பூஜை பண்ணலாம். நைவேத்தியமாக வெற்றிலைப்பாக்கு பழங்கள் வைக்கலாம். மாதுளம்பழம் ரொம்ப விசேஷம். இது மாதிரி தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டு வருகின்ற பட்சத்தில் அவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தினால் நிச்சயமாக அவர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏனென்றால் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது 4 மூன்கென தோன்றிய மூதறிவின் அப்படின்னு சொல்கின்ற போது 12 முகங்களும் 6 கரங்களும் 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்ட முருகப்பெருமான் அவதரிக்கிறார் அப்படின்னு சொல்கின்ற போது சிவபெருமானும் அம்பிகையும் சேர்ந்த காலத்தில் அந்த சிருஷ்டி என்று சொல்கின்ற வகையிலே அசுர குலத்தை அழிப்பதற்காக முருகப்பெருமான் அவதரிப்பதற்கு சிவனும் சக்தியும் ஒன்று சேர்கிறார்கள். அவ்வாறு அந்த சிவபெருமானுடைய தியான நிலை அந்த யோக நிலையை கலைந்த பிறகு இந்த அபிராமி அம்மன் செய்த இந்த வல்லப செயலின் காரணமாக இவ்வாறு ஒரு அசுர குலத்தை அழிக்க ஒரு அவதாரம் ஆறுமுகன் பெருமான் அவதரித்த ஒரு காரணத்தினால் இதை நாம் வளர்பறை சஷ்டி காலத்திலும் நாம் குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை நாட்களிலும் அம்பிகைக்கு விசேஷமாக சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களிலும் மாலை நேரத்திலே இதை நாம் ஒரு தீபமேற்றி வழிபாடு செய்து கொண்டு வர கணவனும் மனைவியும் இருவரும் சேர்ந்து இந்த பாடலை பாராயணம் செய்து வருவது மிக சிறப்பு. குறைந்தபட்சம் ஒரு 24 முறையாவது இதை சொல்ல வேண்டும். 108 முறை இந்த பாடலை சொன்னால் வெகு விசேஷம். என்ன விதமான ஒரு புஷ்பங்களும் இந்த அம்பிகை படத்துக்கு நம்ம வைத்து வழிபாடு செய்யலாம். சம்மங்கி மலர் ரொம்ப விசேஷம். சம்மங்கி மலரை எடுத்து நம்ம வழிபாடு செய்யலாம். சாமந்தி பூ அல்லது தாமரை மலர், முல்லை மலர், என்னென்ன அந்த பருவநிலைகளுக்கு என்னென்ன புஷ்பங்கள் நமக்கு கிடைக்கிறதோ அதை வைத்து அந்த அம்பிகைக்கு நம்ம அர்ச்சனை செய்த வண்ணம் எளிமையான முறையில் ஏதாவது ஒரு நைவேத்தியம், பழம், மாதுளம்பழம், வாழைப்பழம், இது மாதிரி நைவேத்தியம் வச்சு இந்த பாடலை தொடர்ந்து படித்து கொண்டு வருகின்றவர்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள். ஆண் குழந்தை முருகப்பெருமானை போல அற்புதமான அழகுள்ள அறிவுள்ள ஒரு ஆண் குழந்தை பிறப்பான் என்பது உறுதி. நன்றி, வணக்கம்.